வணக்கம். ஏடிஆர் ரூல் பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ நம்ம வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க முடியும். நான் 5000 வரையும் தான் ரிஸ்க் எடுக்க போறேன். 5000க்கு மேல வந்து ஷேர் மார்க்கெட்ல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்றது நம்ம உறுதியா இருக்கும். அப்படின்னா அந்த 5000 ருபீஸ்க்குள்ளே எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணி எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டாக் வந்து டெஃபென்ஸ் ஸ்டாக்கும், இன்னொரு ஸ்டாக் வந்து ஃபார்மா ஸ்டாக். இது ரெண்டுமே இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 500 வச்சுக்கோம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? டெஃபென்ஸ் ஃபண்ட்ல நம்ம ஏடிஆர் கண்டுபிடிப்போம். டிஃபென்ஸ் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 25 rupees ATR அண்ட் ஸ்டாக் பியோட ஃபார்மா ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ₹5 ATR. தட் மீன்ஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது ஸ்டாக் ஏ பொறுத்த வரைக்கும் 25, ஸ்டாக் பி அப்படின்றது ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ₹5 ATR ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிப்போம். ஸ்டாப் லாஸ் நான் சொல்லியிருக்கேன் 2 into ATR எவ்வளோ அப்படின்றது. ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாக் ஏ டெஃபென்ஸ் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 2 into 25 ₹50 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டாக் பி ஃபார்மா ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 into 5, ஏன்னா ATR 5 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 2x இல்லையா, 2x ATR அப்படின்றது 2 into 5 ₹10. இதோட ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் வந்து 10 points, ₹10. இதோட பொசிஷன்ஸ் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து 5000 வரை தான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அப்போ டெஃபென்ஸ் ஸ்டாக்கோட அந்த மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து 5000. எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாக் ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 ரிஸ்க். ஓகேங்களா? 50 தான் நம்ம வந்து எடுக்க முடியும் பர் ஷேருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5000 by 50 பர் ஷேர் அப்படின்னா 100 ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம வாங்க முடியும். அப்ப அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து ₹50,000 தேவைப்படுது. ஸ்டாக் பி எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் ரிஸ்க் இதுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் 5000 வரையும் தான் நான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அதோட ரிஸ்க் அந்த ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 10. ஸோ ₹10 பர் ஷேர். அப்போ இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா சேம் 500 ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும். அப்போ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,50,000 நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ இங்க ஜஸ்ட் 100 ஷேர்ஸும் இங்க 500 ஷேர்ஸும் நம்ம வாங்க முடியுது 2,50,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல. இங்க வந்து நம்மளுக்கு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ப நம்ம அதிகமா ஷேர் எதுல நம்ம வாங்க முடியும்? ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அண்ட் டிஃபென்ஸ் ஃபண்ட்ல வந்து நம்ம ஸ்டாக்ஸை கம்மி பண்ணிக்கணும். ஃபார்மா ஸ்டாக் நம்ம சூஸ் பண்றோம். இப்படித்தான் நீங்க வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை வந்து டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிளோட எடுக்கிறேன். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. அதை பத்தியான டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.